இன்னைக்கான குட்டி விலாக். வெள்ளிக்கிழமை காலையிலே சாமி கும்பிடலான்னு பார்த்தா வார கணக்கில் விளக்காத பூஜை பாத்திரம். அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ லோக்கல் பாத்திர கடையில் பிராஸ் காப்பர் பாலிஷ் பண்ணுற ஜெல் விற்கிறத பார்த்ததுமே வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படியும் ஊருக்கு போகிறப்ப கண்டிப்பாக தேவைப்படும்னு. எந்த அளவுக்கு கருத்து போன பாத்திரமா இருந்தாலும் டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ரப் பண்ணிவிட்டு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாலே போதும், நல்லாவே பாலிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக ஷைன் ஆகுது. பிராண்டட் ஜெல் எல்லாம் கிடையாது. ஒருவேளை கையெல்லாம் எரியுமோன்னு பார்த்தேன். அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ எல்லாத்தையும் தொடச்சி வச்சாச்சிங்க. அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகிறது டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். காலைக்கு தோசையும் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஊருக்கு போகிறப்ப இன்னமும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு திரும்ப வந்ததும் டஸ்டான வீடு, பாத்திரம்லாம் பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும். அழுக்கு துணி ஜாஸ்தியாகவே இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்றது பெரிய டாஸ்க். நீங்களும் ஊருக்கு போயிட்டு வந்தால் எதெல்லாம் பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்ன்றது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.